பெரியகுளம் பாலசுப்பிரமணிய சாமி கோயிலில் 7ஆம் வருட வருஷாபிஷேகம் நடைபெற்றது. பெரியகுளம் பாலசுப்பிரமணிய சாமி கோயில் தேனி மாவட்டத்திலேயே பெரிய கோயிலாகும். இங்கு மூலவர் சிவனாக இருந்தாலும் முருகனே பிரசித்தி பெற்றவர். இயற்கை எழில் மிகுந்த இத்திருத்தலத்தில் அருகிலேயே வராக நதிக்கரையில் ஆண் பெண் மருத மரங்கள் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு எதிர் திசையில் இருக்கும். மேலும் அருணகிரிநாதர் பாடிய புண்ணியதலமாகும். பெரியகுளம் பாலசுப்பிரமணியர் கோயில் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். 2013 இல் 5 நிலை ராஜகோபுரம் கட்டுமான பணியுடன் திருப்பணி துவங்கியது. அறம் வளர்த்த நாயகி ராஜேந்திர சோழீஸ்வரர், சண்முகர், வள்ளி, தெய்வானை சன்னதிகளுக்கு எதிராக ஒரே நேர்கோட்டில் 3 கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் 25 காலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வருடந்தோறும் வருக்ஷாபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த வருடமும் இன்று 7ஆம் வருட வருக்ஷாபிஷேகம் நடைபெற்றது. இதில் கோவில் வளாகத்தில் யாக பூஜைகள் நடத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து இராஜேந்திர சோழீஸ்வரர், அறம் வளர்த்த நாயகி, வள்ளி தெய்வானையுடன் கூடிய பாலசுப்பிரமணியன் சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன. இந்நிகழ்வில் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர். செய்திக்காக பெரியகுளத்திலிருந்து மணிகண்டமூர்த்தி.